இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பின் உருவான அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டின் அரசியல் மட்டும் தனித்துவமான பாதையை எடுத்தது. அது சாதாரண அரசியல் மாற்றம் கிடையாது. மொழிக்காக, இன அடையாளத்திற்காக, சுயமரியாதைக்காக எழுந்த ஒரு சமூக புரட்சி. அந்த போராட்டத்தின் குரலாக உருவானது திராவிட இயக்கம். அந்த இயக்கத்தின் அரசியல் வடிவமாக உருவெடுத்து தமிழ்நாட்டின் ஆட்சியையே மாற்றிய சக்தியாக வளர்ந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்று ஸ்டாலின் தலைமையில் பயணிக்கும் இந்த கட்சியின் வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். திமுக என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியது யார்? இந்த கட்சி உருவாக என்ன காரணம்? இதுவரை இந்த கட்சி பயணித்த வரலாறு என்ன? இன்று ஏன் இந்த கட்சி மீது குடும்ப கட்சி என்ற குற்றச்சாட்டுகள் எழுகின்றது போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னரும் உண்மையான சுதந்திரம் கிடைக்கவில்லை, நாம் இன்னும் அடிமைகளாகவே இருக்கின்றோம் என்று பெரியார் கடுமையாக விமர்சித்தார். இந்த கருத்துகள் திராவிடர்களின் தனித்துவமான அடையாளம் மற்றும் உரிமை கோரிக்கையை வலுப்படுத்தியது. இந்த சிந்தனையின் அடிப்படையில் திராவிடர் கழகம் பெரியாரின் தலைமையில் செயல்பட்டது. அதன் வழியில் பயிற்சி பெற்றவராக இருந்த பேரறிஞர் அண்ணா சில கருத்து வேறுபாடுகளின் காரணமாக 1949 ஆண்டு செப்டம்பர் 17 அன்று சென்னை ராபின்சன் பூங்காவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அப்போது அண்ணா அவர்கள் இது பெரியாருக்கு எதிரான அமைப்பு அல்ல, அதே கொள்கையின் தொடர்ச்சியாக உருவானது என்று அறிவித்தார். கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களை கொண்ட கட்சி கொடியை திமுக அறிமுகப்படுத்தியது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதையும் திராவிட நாடு என்பதையும் தனது முக்கிய கொள்கைகளாக எடுத்துக்கொண்டது. 1952 ஆண்டு நடந்த இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் திமுக போட்டியிடவில்லை. இதற்கு காரணம் இந்திய அரசியல் சட்டம் திராவிடர்களின் கருத்தை கருத்தில் கொள்ளாமல் அவர்களின் உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டதாக திமுக எதிர்ப்பு தெரிவித்தது. அதனால்தான் திமுக தன் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. ஆனால் தங்கள் கொள்கையான திராவிட நாடு கோரிக்கையை ஏற்கும் வேட்பாளர்களுக்கு மட்டும் ஆதரவு அளிப்பதாக அறிவித்தது. 1953 ஆண்டு திமுக பல முக்கிய போராட்டங்களை நடத்தியது. அப்போது முதல்வராக இருந்த ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக திமுக போராட்டம் நடத்தியது. அதேபோல் சித்தூர் தமிழர்களின் பிரச்சனையை நான்சென்ஸ் என்று கூறிய பிரதமர் நேருவுக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டமும் நடைபெற்றது. மேலும் கள்ளக்குடி என்ற பெயரை டால்மியாபுரம் என்று மாற்றியதை கண்டித்து ரயில் மறியல் போராட்டமும் நடந்தது. இப்படி தொடர்ந்து நடந்த இந்த மும்முனை போராட்டங்களால் திமுக மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற தொடங்கியது. குறிப்பாக கள்ளக்குடி போராட்டத்தில் கிடைத்த வெற்றியால் மு. கருணாநிதி கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்று அழைக்கப்பட்டார். 1953 டால்மியாபுரத்தை மீண்டும் கள்ளக்குடி என மாற்றக் கோரி மு. கருணாநிதி நடத்திய போராட்டமே கள்ளக்குடி போராட்டம். ரயில் தண்டவாளத்தில் படுத்து தனது 29வது வயதில் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கி 6 மாத சிறை தண்டனையை பெற்று திமுகவில் ஒரு முன்னணி தலைவராக உருவெடுத்தார் கருணாநிதி. நாகூர் அனிபாவின் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி பாடல் இந்த போராட்டத்தின் அடையாளமாக திகழ்கிறது. இந்தியா மொழி அடிப்படையில் மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது சென்னை மாகாணத்தில் இருந்த கேரளா மற்றும் கர்நாடகம் போன்ற பகுதிகள் தனி மாநிலங்களாக அமைந்தது. அதற்கு முன்பாகவே 1953 ஆண்டு ஆந்திர பிரதேசம் முதல் மொழிவாரி மாநிலமாக உருவானது. அதன் பின்னர் 1957 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக முதல் முறையாக போட்டியிட்டு 15 சட்டமன்ற இடங்களிலும் 2 நாடாளுமன்ற இடங்களிலும் வெற்றி பெற்றது. சி.என். அண்ணாதுரை, மு. கருணாநிதி, க. அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த வெற்றி காங்கிரஸ் கட்சியின் வலுவான ஆதிக்கம் சற்று குறைய ஆரம்பிப்பதை காட்டியது. சட்டமன்றத்தில் முதன்முறையாக நுழைந்த திமுக தனது முக்கிய கோரிக்கையை முன்வைத்தது. அதாவது சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்ற வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டு வந்தது. ஆனால் அந்த தீர்மானம் ஓட்டெடுப்பில் தோல்வியடைந்தது. இந்த கோரிக்கைக்கு பின்னணியில் தியாகி சங்கரலிங்கனாரின் தியாகமும் இருந்தது. அதன் பின்னர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது, நாங்கள் இங்கு என்றும் எதிர்க்கட்சியாக இருக்க வரவில்லை, ஒரு நாள் நிச்சயமாக ஆட்சியை பிடிப்போம் என்று உறுதியாக கூறினார்.
அதன் பிறகு 1958ஆம் ஆண்டு மார்ச் 2 அன்று திமுக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது. அதற்கான சின்னமாக உதயசூரியன் தேர்வு செய்யப்பட்டது. பின்னர் 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக 50 சட்டமன்ற இடங்களையும் 7 நாடாளுமன்ற இடங்களையும் வெற்றி பெற்றது. ஆனால் எதிர்பாராத விதமாக காஞ்சிபுரம் தொகுதியில் அண்ணா அந்த தேர்தலில் தோல்வியடைந்தார். இருந்தாலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினார்கள். 1963ஆம் ஆண்டு மத்திய அரசு பிரிவினை தடுப்புச் சட்டத்தை கொண்டு வந்து தனிநாடு கோரிக்கை வைப்பது குற்றமாக அறிவித்தது. இதனால் திமுக பாதிக்கப்படும் என்று கருதி அண்ணா பல ஆலோசனைகளுக்கு பிறகு திராவிட நாடு என்ற கோரிக்கையை கைவிட்டார். அதற்கு பதிலாக தமிழகம், ஆந்திரம், கேரளம், கர்நாடகம் ஆகிய மாநிலங்கள் இந்த அரசியல் அமைப்புக்குள் அதிக அதிகாரம் பெற்ற ஒரு கூட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்ற புதிய நிலைப்பாட்டை எடுத்தார். இந்த முடிவு பல விமர்சனங்களை ஏற்படுத்தினாலும் திராவிட நாட்டிற்கான காரணங்கள் மாறவில்லை என்பதை அண்ணா விளக்கினார். 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக முதல் முறையாக போட்டியிட்டு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் வெற்றி பெற்றது. இதன் மூலம் திமுக அரசியல் அரங்கில் வலுவான சக்தியாக உருவெடுத்தது. அண்ணா சட்டமன்றத்தில் நுழைந்தபோது ஒரு நாள் நிச்சயமாக ஆட்சி பிடிப்போம் என்று கூறிய சூளுரை பின்னர் நிஜமானது. 1963ஆம் ஆண்டு பிரிவினை தடுப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது திமுக தனது திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு இந்திய அரசியல் அமைப்புக்குள் மாநில சுயாட்சியை வலியுறுத்தும் புதிய நிலைப்பாட்டை எடுத்தது. இது கட்சியின் அரசியல் பாதையில் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்தது. 1965ஆம் ஆண்டு இந்தி கட்டாயப்படுத்தும் முயற்சிக்கு எதிராக தமிழகத்தில் ஏற்பட்ட மொழி போராட்டத்தில் திமுக முக்கிய பங்கு வகித்தது. மாணவர்கள் உட்பட பலர் உயிரிழந்த இந்த போராட்டம் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் பின்னணியில் 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக மிக பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்தது. அண்ணாதுரை தமிழக முதலமைச்சராக பதவியேற்று பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்தார். சென்னை மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. சுயமரியாதை திருமணம், பேருந்துகள் நாட்டுடைமையாக்கம், கல்வியில் தமிழுக்கு முதலிடம், இருமொழி கொள்கை, உலகத்தமிழ் மாநாடுகள் என பல சமூக மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இந்த சாதனைகளுக்கு இடையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அண்ணா அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பிய பின்னர் 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3 அன்று மறைந்தார். குறுகிய காலத்தில் பல சாதனைகள் செய்த அவரின் இறுதி ஊர்வலத்தில் சுமார் 1.5 கோடி மக்கள் கலந்து கொண்டதாக கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அடுத்த முதல்வர் யார் என்ற கேள்வியில் கருணாநிதி மற்றும் நெடுஞ்செழியன் இடையே போட்டி ஏற்பட்டது. இறுதியில் கருணாநிதி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் அவர் திமுக தலைவராகவும் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்றனர். 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கருணாநிதி தலைமையில் திமுக 203 இடங்களில் போட்டியிட்டு 184 இடங்களில் வரலாறு காணாத வெற்றி பெற்றது. இதன் மூலம் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து கருணாநிதி 2வது முறையாக முதல்வரானார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றது. 1972ஆம் ஆண்டு திமுகவில் முக்கிய பதவியில் இருந்த எம்ஜிஆர் கட்சியில் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக பொதுக்கூட்டத்தில் திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யாக இருந்தால் கட்சியின் தலைவர்கள் அனைவரும் தங்கள் சொத்து விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த திமுக தலைமை எம்ஜிஆரை கட்சியில் இருந்து நீக்கியது. பின்னர் அவர் தனியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது அதிமுக என்ற புதிய கட்சியை தொடங்கினார். அந்த கட்சியின் பெயரிலும் கொடியிலும் அண்ணாவின் பெயர் இடம்பெற்றது. இதற்கு முன்பாகவே 1961ஆம் ஆண்டு ஈ.வி.கே. சம்பத் திமுகவில் இருந்து பிரிந்து தமிழ் தேசிய கட்சியை தொடங்கியிருந்தார். ஆனால் அந்த கட்சி பிறகு காங்கிரசுடன் இணைந்தது. ஆனால் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக காலப்போக்கில்
திமுகவுக்கு முக்கியமான மற்றும் நிலையான அரசியல் போட்டியாக வளர்ந்தது. 1974ஆம் ஆண்டு திமுக மாநில சுயாட்சியை வலியுறுத்தும் முக்கிய தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியது. அதன் பிறகு 1975ஆம் ஆண்டு இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு அவசர நிலையை அறிவித்தது. இதற்கு எதிராக திமுக அரசு தீர்மானம் நிறைவேற்றியது. இதன் பின்னர் திமுக அரசு முறைகேடுகள் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கலைக்கப்பட்டது. வைகோ, ஸ்டாலின் உள்ளிட்ட பல திமுக தலைவர்கள் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். ஆனால் அரசியல் விமர்சகர்கள் அவசர நிலைக்கு எதிராக திமுக செயல்பட்டதே இந்த ஆட்சி கலைப்பிற்கு காரணம் என்று கூறினார்கள். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. அப்போது முதல் எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் வரை சுமார் 13 ஆண்டுகள் திமுகவை எதிர்க்கட்சியாகவே இருக்க செய்தது அதிமுக. எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தது திமுக. ஆனால் 1991ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் காரணமாக ராஜீவ்காந்தி அரசு திமுக ஆட்சியை கலைத்தது. அதே ஆண்டில் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதால் ஏற்பட்ட அனுதாப அலையில் அதிமுக வெற்றி பெற்றது. திமுக தோல்வியடைந்தது. 1993ஆம் ஆண்டு வைகோ திமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். 1996ஆம் ஆண்டு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. 1999ஆம் ஆண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் கட்சி விமர்சனங்களை சந்தித்தது. இந்த கூட்டணி 2001 தேர்தலிலும் தொடர்ந்தது. ஆனால் திமுக தோல்வியடைந்தது. 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து திமுக போட்டியிட்ட அனைத்து நாடாளுமன்ற இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதனால் திமுக மத்திய அரசில் முக்கிய பங்கு வகித்தது. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் தனியாக பெரும்பான்மை இல்லாததால் கூட்டணி ஆதரவுடன் ஆட்சி அமைக்கப்பட்டது. இதை மைனாரிட்டி அரசு என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்தது. 2009ஆம் ஆண்டு இலங்கை உள்நாட்டு போரில் தமிழர்கள் பலர் உயிரிழந்தது பெரிய சர்ச்சையாக மாறியது. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக தமிழர்கள் போராட்டம் நடத்தினர். இந்த விஷயத்தில் திமுக மீது விமர்சனங்கள் அதிகரித்தது. இதனுடன் 2G ஊழல், மின்வெட்டு, நில அபகரிப்பு போன்ற குற்றச்சாட்டுகள் சேர்ந்து 2011 தேர்தலில் திமுக கடுமையான தோல்வியை சந்தித்தது. இந்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை திமுகவிற்கு. அப்போது ஜெயலலிதா முதலமைச்சராகவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெறவில்லை. 2016 சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வியடைந்தாலும் வலுவான எதிர்க்கட்சியாக அமைந்தது திமுக. 2018ஆம் ஆண்டு கருணாநிதி மறைவுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் கட்சி தலைவரானார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெரிய வெற்றி பெற்று மீண்டும் தனது வலிமையை நிரூபித்தது. இறுதியாக 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்தது. பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய இந்த திமுக கட்சி தற்போது குடும்ப ஆட்சி என்ற விமர்சனத்தை எதிர்கொண்டு வருகிறது. திமுக பெரியாரின் சிந்தனையில் பிறந்து அண்ணாவின் வழிநடத்தலில் உருவாகி கருணாநிதியின் அரசியலில் வலுவடைந்து இன்று ஸ்டாலின் தலைமையில் பயணித்து வருகிறது. இப்போது உதயநிதியும் வளர்ந்து வருவதால் குடும்பத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. தற்போது திமுக ஒரு குடும்பத்தின் கட்சியாக மாறி வருகிறது என்பதுதான் பலரின் குற்றச்சாட்டாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.